பணத்தால மன நிம்மதிய வாங்க முடியாதுன்னு சொல்வாங்க. அது உண்மைதான். ஆனா வறுமையால வாழ்க்கையோட அத்தியாவசிய தேவைகளை கூட வாங்க முடியாத போது மன நிம்மதி மட்டும் எங்க கிடைக்கும்? பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஆனா வாழ்க்கையோட பல கஷ்டங்களை சற்று சுலபமா கடக்க உதவுறது பணம் தான். நான் சொல்றது சரிதானே? கடன் கொடுத்து பார்க்கும்போது மனிதர்களை பற்றியும் நம்பிக்கையோட விலையை பற்றியும் நாம புரிஞ்சுப்போம். கடன் கேட்டு பார்க்கும்போது மனிதர்கள் நம்ம எப்படி மதிப்பிடுறாங்கங்கிறது நமக்கு தெரிய வரும். பணம் நம்ம கிட்ட வைக்கிற ஒரே நிபந்தனை இதுதான்: இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன். பணம் இல்லாத போதுதான் அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியும். பணம் தேவைப்படுற நேரத்துல உதவ மறுக்கிறவங்கள விட பணம் கொடுத்து உதவுறதுக்கு முன்னாடி நம்மள அவமானப்படுத்துறவங்கள தான் மறக்கவே முடியாது. பணம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. ஆனா பல பிரச்சனைகள் உருவாகாமலேயே தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதுக்காக பணத்துக்கு அடிமையாகி வாழ்க்கை முழுவதும் பணம் சம்பாதிக்கிறதுலயே கழிக்கணும்னு சொல்ல வரல. போதுமான அளவு பணம் கையில இருந்தா மத்தவங்க நமக்காக எடுக்கும் முடிவுகளுக்கு அடிமையாகி தலையசைக்காம நம்ம மனசாட்சிக்கு சரின்னு தோன்ற முடிவுகளை துணிச்சலா எடுக்க முடியும். நினைவில் கொள்வோம், பணம் வாழ்க்கையின் இலக்கு அல்ல. ஆனால் நிம்மதியாகவும் சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் வாழ உதவும் மிக முக்கியமான கருவி. அதனால் அதை பொறுப்புடன் சம்பாதிப்போம், புத்திசாலித்தனமாக சேமிப்போம், மரியாதையுடன் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் லைஃப் இஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.